இப்போ நீங்கள் பார்த்துட்டு மீவி பிராண்டோட ஒரு இயர்பட்ஸோட பாக்ஸ் மாடல் நேம் பார்த்தீங்கன்னா F60. இதை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நம்ம சேனலில் ஒரு இயர்பட்ஸை கிவ் அவே கொடுக்கலாம், ஒரு சின்ன ஐடியா. ஸோ கிவ் அவேக்கான வழிமுறைகள் என்ன, இதோட அதாவது இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்டேட்ஸ் எல்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸை குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் சில கீ ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பேக் சைட்லையும் சில கீ ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா MRP 2999 போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள இயர்பட்ஸ்க்கான கேஸ் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா C டைப் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, மினி கேபிள். மேலே எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதான் பாக்ஸில் உள்ள மொத்த கண்டென்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் இயர்பட்ஸோட கேசிங் ரொம்பவே நல்லா இருக்குது, கைக்கு பிடிக்க ரொம்ப நல்லா இருக்குது. பாக்கெட்லாம் வச்சோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வெயிட்டாக உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த ஷேப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது இந்த சைடில் பார்க்கும்போது. ஸோ பாக்கெட் வைக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். முதல்ல இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன தான் சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே அல்டிமேட்டாக கொடுத்துருந்தாலும் காதில் ஃபிட் ஆகணும், அப்போ தான் அதெல்லாம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த வகையில் இது காதில் மாட்டா நிற்குதான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா நிற்கிது. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், அதாவது லுக் வைஸும் நல்லாயிருக்கு, காதில் மாட்டுறதும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இதோட டச் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது சிங்கிள் டச் பண்ணிங்கன்னா வர்ற கால் அட்டன் பண்ண முடியும். அதே காலையும் கட் பண்ணுறாங்க, சிங்கிள் டச்சில் கட் பண்ண முடியும். சாங் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது டபுள் டச், அதாவது லெஃப்ட் சைட் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங், ரைட் சைட் பண்ணும்போது நெக்ஸ்ட் சாங் போகும். அதே மாதிரி ட்ரிபிள் டச் எந்த சைட் பண்ணாலுமே கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். மேலும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைடு லாங் ப்ரெஸ், அதாவது ரைட் சைடு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட் சைடு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். இதான் இதில் உள்ள மெயின் பட்டன் கண்ட்ரோல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கால், அதாவது என்னது செகண்டரி கால் வந்து அட்டன் பண்ணுறதுக்குலாம் கீ ஃபீச்சர்ஸ், அதாவது பட்டன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம்னே சொல்லிடலாம். சரி, அதெல்லாம் விட்டு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட சவுண்ட் குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுறதுக்கு முன்னே இதோட ப்ரைஸை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணோம். ஏன்னா ஒரு பொருளோட ப்ரைஸை வச்சு தான் அதோட குவாலிட்டி மேட்ச் ஆனால் தான் ஓகே இந்த ப்ரைஸுக்கு இது ஒருத்தர் நம்ம சொல்லுவோம். அந்த வேலை இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது 999 போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1399 போட்டிருக்காங்க. ஸோ நம்ம 999 ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா 1399 அவ்வளோக்கு ஒருத்தில் ஃபியூச்சரில் அதாவது கொஞ்ச காலில் இன்னும் கொஞ்ச நாளே குறைச்சிடுவாங்க. ஸோ அந்த டயத்தில் 1000 ரூபாய் மதிப்பில் நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒருத்தன்னு சொல்லிட முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி தி பெஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. உதாரணத்துக்கு என்னென்னா இதே 1000 ரூபாய்க்கு போட்டில் இருக்குது, போல்ட்டுன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, நாய்ஸ்ன்னு இருக்குது. இது எல்லாத்துலேயும் உள்ள, ஏன்னா எல்லாமே ட்ரையல் பார்த்தேன், எல்லாத்தோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது, சேமாக தான். ஸோ அதை விட இது பெஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. சரி, இந்த பட்ஸ் எந்த வகையில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் சொல்லிட முடியும். ஆக்சுவலி இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதை ஒரு டைம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து 50 மணி நேரம் வரைக்கும் உங்களால் அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஒரு இது ஆக்சுவலி இதை ஒன்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா 8.5 மணி நேரம் சார்ஜ் வரும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம அக்யூரேட்டாக 8.5 மணி நேரம் வருதாலாம் நம்ம செக் பண்ணல. பட் 1 வீக் தான் யூஸ் பண்ணிட்டோம். 1 வீக்னால் நான் ஸ்டாப்பாக காலிலேருந்து சாயந்தரம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 2-3 படம் பார்த்துருப்போம், கால் பேசியிருப்போம், அதுக்கடுத்து சாங்ஸ் கேட்டிருப்போம், அந்த மாதிரி. ஸோ 1 வீக் நீங்கள் இது மூலமாக யூஸ் பண்ணலாம். அவுட்டிங்லாம் போகிறீங்க, ஒரு 3 நாள் 4 நாள் டூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இது போதும் உங்களால் சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ பேட்டரி பேக்கப் சூப்பர். அதுக்கடுத்து ENC மைக் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ENCனா என்வரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன். அதாவது அதுக்கு தெளிவாக சொல்லணும்னா நம்மளை சுற்றி உள்ள சில நாய்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். அதுக்கடுத்து லோ லேட்டன்சி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. லோ லேட்டன்சி எத்தனை மில்லி செகண்ட்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ மென்ஷன் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. சரி, இப்போ பேசுனது பார்த்தீங்கன்னா காமனாக பார்த்த உடனே தோணுன விஷயங்கள். ஆக்சுவலி இது ஒரு மாதமாக யூஸ் பண்ணியாச்சு. இதில் என்னென்னா இந்தளவுக்கு மீவிங்கிற லோகோ இருந்துச்சு இந்த இடத்துல. 1 மந்த் யூஸ் பண்ணும்போது அந்த லோகோ அழிஞ்சிருச்சு. ஸோ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்டோட குவாலிட்டியை ரெஃபர் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அந்த லோகோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஆப்பிளுக்கு லோகோ கேஸ் கவர்லாம் போட்டாங்கன்னா அதுக்கு ஓப்பன் இல்லாட்டி வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த லோகோ அவ்வளோக்கு மார்க் ஆகிடுச்சு, ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இவங்களும் எதாவது பண்ணிக்கலாம். அழிகிற மாதிரி ஒரு ஜஸ்ட் எதாவது ஸ்கெட்ச்லேயே பேனாவில் வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது, டக்குன்னு யூஸ் பண்ணல அழிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது பிராண்டோட குவாலிட்டியை குறைக்கும். ஸோ அது ஏன் பண்ண தெரியல, லோகோ அழிஞ்சிருச்சு. சரி, இதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு தனித்தனியாக பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ப்ளஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி திறந்தீங்கனால இதை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சி போயிடும். ஸோ அந்த வகையில் லுக் வைஸ் ரொம்ப பெட்டராக இருக்குது. இதோட வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. காதில் வைக்கிறது அந்த மாதிரி வெயிட்டில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகல. அதே மாதிரி நீங்கள் காதுலையும் பார்த்தீங்கன்னா மேக்னெட், காதில் போய் மேக்னெட்டில் ஒட்டினா என்ன மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஒரே டைம் வச்சிங்கன்னா ஈஸியாக லாக் ஆகிடுது. ஸோ அந்த வகையிலையும் நல்லா இருக்கு சொல்ல முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா பேட்டரி சூப்பராக இருக்குது. 1 வாரங்கிறது 100% நம்ம நம்பி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு டைம் ஃபில் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் மினிமம், அதாவது கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுறோம், குறைஞ்சது ஒரு 4 நாளாவது உங்களால் நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணிட முடியும். 1 வாரங்கிறது மேக்ஸிமம் இந்த ஆவரேஜாக யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக செட் ஆகும். அதுக்கடுத்து சவுண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஆவரேஜ் எல்லா பிராண்டும் கொடுக்குற அதே சவுண்டு தான் கொடுத்துருக்காங்க. தி பெஸ்ட்னு அதில் எதுவும் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க.
இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக சேர்த்துக்க முடியும். அதுக்கடுத்து நெகட்டிவ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இஎன்சி மைக் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் என்வரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன். அந்த மைக் இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியல. பட் அதனால் எதுவும் யூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலி என்னென்னா இப்போ நான் காதில் மாட்டிட்டு ஏதாவது நடந்து போகிறேன் இல்லை பைக்கில் போகும்போது ஃபோன் பேசணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக பேசவே முடியாது. ஆக்சுவலி நம்ம பேசுகிறது ஆப்போசிட்டு கேட்கவே கேட்காது, எதாவது கையமையாக சத்தம் தான் கேட்கும். ஏன்னா அந்த நாய்ஸ் அதிகமாக கேட்குது. ஸோ இது அந்த நாய்ஸை ஃபில்டர் பண்ணுதானா கண்டிப்பாக ஃபில்டர் பண்ண மாட்டேங்குது. ஸோ அந்த வேலை ஒரு சின்ன மைனஸ். மேலும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறோம், இதை பொறுத்த ஆக்சுவலி உள்ளே வச்சிட்டோம்னா வச்சுருக்கோம் இப்படி இருக்குன்னு வச்சுருங்களேன், ஒரு பீஸ் ஏதோ இப்போ வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்போ டிஸ்கனெக்ட் ஆகிரும். திரும்ப நான் அதை ஓப்பன் பண்ணி எடுத்தேன்னா கனெக்ட் ஆகிரும், காதில் மாட்டிக்க போகிறோம். ஸோ அதே தான் இது பண்ண போகுது. பட் நம்ம சில டயத்தில் பார்த்தீங்கன்னா இதை உள்ளே வச்சு நான் இப்படி க்ளோஸ் பண்ணி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டுருக்கேன். திடீர்னு எனக்கு கால் வரும்போது ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசினா ஒன்றுமே கேட்கலன்னா நான் மியூட்டில் இருக்குன்னு பார்த்தா இது கனெக்டில் இருக்குது. அதாவது என்னென்னா இந்த கேஸுக்குள்ளே உள்ளே வச்சுட்டு ஆஃப் ஆயிடணும். ஆனால் சில டயத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும்போது கனெக்ட் ஆகுது. இதை எடுத்து நீங்கள் கிட்ட வச்சு பேசுனீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் கேட்குற சவுண்டு உங்களுக்கு கேட்கும். ஸோ அது ஒரு சின்ன மைனஸ் மாதிரி தெரியுது. அது பக்கா இல்லை என்ன பிரச்சனை இல்லை, அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கடுத்து லோ லேட்டன்சி கேமிங்கும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பப்ஜி விளையாடுறவங்க இப்போ நம்மளை யாராவது சுடுறாங்கன்னா நம்ம சுட்டு நம்ம இறந்ததுக்கப்புறம் இந்த சவுண்டு நம்ம காதில் விழுங்க, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அது ஏன் லோ லேட்டன்சி இருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இருக்குன்னு சொன்னாங்க. பட் அது இல்லவே இல்லை. இதுதான் இதில் உள்ள ப்ளஸ் மைனஸ். மேலும் பார்த்தீங்கன்னா இதை ஏன் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1000 ரூபா பட்ஜெட்டுக்கு பேட்டரி பேக் ரொம்பவே நல்லா இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி ஓகே, எதிர்பார்த்தது தி பெஸ்ட்டுன்னு சொல்லாமல் அந்த பட்ஜெட்டுக்கு ஓகே, அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் வாங்கலாம். ஷேப் ரொம்பவே நல்லா இருக்குது, அதுக்காக வாங்கலாம். வாங்க வேணாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேம் விளையாடுறவங்க கண்டிப்பாக வாங்கினீங்கன்னா பெரிய ஏமாற்றத்தும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நாய்ஸ் கேன்சலிங் ஏதோ ஒரு புது விஷயம் பாக்ஸில் போட்டுருக்காங்களே அது இருக்குன்னு நினச்சி வாங்கினாலும் கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் கிடைக்கும். ஸோ இதுக்காக வாங்கலாம், இதுக்காக வாங்காமல் இருக்கலாம். சரி, நம்மளோட இடத்துக்கு வருவோம். கிவ் அவே. ஆக்சுவலி இதோட ரேட் 1000 ரூபாய் ஏதோ நம்மளால் முடிஞ்சது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஆக்சுவலி என்ன ஒரு 5000 வியூஸ் போகணும். கிவ் அவேக்கான சில டேர்ம்ஸ் 5000 வியூஸ் போகணும். ஆனால் அதே இடத்துல கமெண்ட்ஸ் வச்சு தான் கமெண்ட் செக்ஷனில் யார் கமெண்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க நேமை வச்சு தான் நம்ம கிவ் அவே கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் கமெண்ட்ங்கிறனால போயிட்டு வீடியோ சூப்பர் அப்படி இப்படின்னு எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு தோன்றதை நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனா நல்லாவே இல்லை, வாய்ஸ் சரியில்லை, இல்லை சில விஷயங்கள் தப்பாக சொல்லிட்டேன், எது சொன்னாலும் பரவாயில்ல. பட் உங்களோட ஒரிஜினல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கமெண்ட் எப்படி எடுக்க போகிறோம்னா ரேண்டமாக செக் பண்ண போகிறோம். அது வெப்சைட் நிறையா இருக்குது, அதில் போட்டு சூஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களோட ஆக்சுவல் உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் எதை கமெண்ட் பெஸ்ட்டு கமெண்ட்லாம் இல்லை, ஏதாவது ஒரு கமெண்ட் சூஸ் பண்ணுற கமெண்ட் தான். ஸோ ஏன்னா அதனால் நீங்கள் உங்கள் மனசில் தோன்றதை தாராளமாக எழுதி போடுங்க. அதுலேருந்து ஒரு கமெண்ட் சூஸ் பண்ணி முடிஞ்சால் உங்கள் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ப்ரைவசி முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களை ஏதாவது ஒரு வழிமுறையில் நான் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ 5000 வியூஸ் இருக்குன்னா அந்த டயத்தில் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் யார் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட லிஸ்ட் எடுத்து அதுலேருந்து ஒரு ஆளுக்கு இது அனுப்பப்படும். ஸோ ஆக்சுவலி இது நான் ஒரு மாதம் யூஸ் பண்ணிட்டேன். அதில் லோகோ அழிஞ்சிருச்சு, மற்றபடி பீஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ இதை தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா புதுசாக சீல்டு பீஸ் அனுப்ப போகிறேன்னா இல்லை நான் வீடியோ எடுத்ததை தான் கொடுக்க போகிறேன். நல்லாயிருக்கு, ஓகே. உங்களுக்கு ஒரு 1000 ரூபா பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஏர்பட்ஸ் வாங்கன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ட்ரை பண்ணுங்கள், லக் இருக்கவங்க வாங்கிக்கிறங்க. வழக்கமாக சொல்கிறேன் தான், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தாராளமாக லைக் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.